பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமையை கட்டாயம் சொல்றேன். யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் செய்த தீமையே ஒரு நன்மையாய் மாறியதை கடந்த 3 செய்தியில கேட்டீங்க. இப்ப பாருங்க, ஒரு கோத்திரத்திற்கே வந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினதை இந்த 3 செய்தியில உங்களுக்கு சொல்ல போறேன். உன்னுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எல்லாரும் தேடி எடுத்து ஆதியாகமங்களின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5 7 வரை உள்ள வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5 7 வரை உள்ள வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அல்லேலூயா எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவிலும் போக்கிலும் வரத்திலும் போதக பிதாவிலும் போக்கிலும் வரத்திலும் ஆதரவு செய்திட கொண்டாடியும் என் தோழலும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நாட்டமும் கொண்டாட்டமும் ஞானகீதமும் சதூர நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆஸ்தியும் சம்பாத்தியமோ அநேகம் அவரானமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிடியாடியும் மெய்ப்பானோ என் பெரிய வார்த்தை கருத்தரும் பிடியாடியும் மெய்ப்பானோ என் பெரிய வார்த்தை கருத்தரும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5 7 வரை வாசிக்க கேட்க போறோம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். நல்ல கவனிங்க.
2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி. ஏன்னா ஏசாவும் யாக்கோபும் எவ்வளோ நேரத்தில் முந்தி பிறந்தவங்க? ட்வின்ஸ் தான். ஏன்னா எத்தனை நிமிஷம் முந்தி பிறந்திருப்பான், யார் அண்ணன் யார் தம்பின்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு. அப்பவே சண்டை தான் வயிற்றுக்குள்ளேயே, கருவிலே சண்டை போடுற ஆளு இருக்கு இன்னைக்கு. அப்பவே வயிற்றுக்குள்ள சண்டை, ஒன்னோடு ஒன்று, நீயா நானா பார்க்கலாம் சண்டை, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் யாரு, ரெபேக்காள், இப்படியானால் எப்படியோ, அப்பமே அவளுக்கு வந்துருச்சு. இப்பமே வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த பாடு, வெளியே வந்தா என்ன பாடோ அப்படின்னு யோசிச்சு யார்கிட்ட போய் கேட்க முடியாது. அவள் எங்கே போய் தான் கேட்டா, கர்த்தரிடத்தில். ஏன்? கர்ப்பத்தின் கனி யாரால கொடுக்கிறது? ஆமாம். ஏன்னா மனோவாவுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மனைவிக்கு வந்து சொன்னார், நீ ஒரு குமாரனை பெற போகிற, அவன் இப்படி இப்படி இருப்பான், என்னென்னது இருப்பான் எல்லாம் சொன்னான். எலிசபெத் சகரியாவுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போதே வந்து என்ன செய்தார், தூதன் சொன்னார். காபிரியல் அனுப்பப்பட்டு வந்து சொன்னான், எனக்கு அன்பானவளே, யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பு இங்கே பார்க்கிறோம், அழகா எழுதினார், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்வின்ஸ் மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் வந்தவங்க, பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தெரியும். அதான ஏக சகோதரன் எழுதி வச்சிருக்கு. புதிய மொழிபெயர்ப்பு பைபிளை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், சீக்கிரத்தில் கத்துற ஒன்று தரணும். ஏன்னா அதிகமாக அதில் பொது மொழிபெயர்ப்பு ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஏன்னா அது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்கு. எனக்கு கண்மாருடைய கத்தடத்தில் போய் விசாரித்தா, அப்போ அவளுக்கு ரெபேக்காளுக்கு பதிலும் கிடச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட என்ன விசாரித்தா, இப்படியானால் எப்படியோ என்று அவள் கத்தரிடத்தில் விசாரிக்க போனாள். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆதியாகமம், கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, உன் வயிற்றில இருந்து 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பானே. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை, மூத்தவன் யாரை சேவிக்கணும்? இளையவனை. எனக்கு அன்பானே, ஒருவேளை நமக்கு இது நடக்குமான்னு நினைப்போம். நடந்துச்சே. ஏசாட்ட போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓடியாந்து என்ன செஞ்சான்? கட்டி பிடிச்சிக்கிட்டான். யாரு? ஏசா. எனக்கு அன்பானே, இதே போல லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள். கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே, நல்ல கவனிங்க, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே புருஷனை கொன்று, கொலகார பயலுன்னு சொல்றாரு, ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நீங்க எழுதுக. புதுமொழி பெயர்ப்பை பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்களை எருதுகளை கூட வதைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். உக்கிரமான அவர்கள் கோபமும், உக்கிரமான அவருடைய கோபமும், கொடுமையான மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இது யாருக்கு சொன்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு தன் குமாரன் பெத்த தகப்பன் பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசீர்வாதம். ஆனா மற்றவங்களுக்காவது 1-2 ஆசீர்வாதமாவது இருந்துச்சு. ஏன்னா உதாரணமா ரூபனை பார்த்து சொல்றாரு 49:3, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற்பலனுமானவர், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவர். இப்படியாவது கொஞ்சம் நல்லது சொன்னார். ஆனா சிமியோனுக்கு லேவிக்கு என்ன சொன்னாரு? 7 காரியத்தை சொன்னார். 7 காரியமே என்னது? சாபம். 7 காரியமும் சாபம். இந்த 7ஐயும் கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஆசீர்வாதமா மாற்றினார். அல்லேலூயா. அநேக நேரம் நமக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. உட்கார்ந்து ஏன்னா மக்கள் இப்போ பிரசங்கம் பண்ணுறதில்ல.
இப்போ எல்லாம் கண்ணீரை துடைப்பார், கரங்களை வந்து கரும்பற்றி நடத்துவார். இதெல்லாம் எல்லாம் தெரியுமே. நாம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் நானும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் கரம் பிடித்து நடத்திக்கிட்டு தான் இருக்கார். கண்ணின் மணி போல காத்துக்கிட்டு இருக்கார். அதனால தான் நீங்கள் நானும் நிர்மூலமாகாமல் என்ன செய்கிறோம், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அப்படி உங்களுக்கு சாபத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உட்காந்து படித்து பாருங்கள். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண். ஒரே ஒரு பொண்ணு தான். ஏன்னா இன்றைக்கி பொண்ணு இருந்தால் சில வீட்டில் அப்பா அத்தனை பேருக்கு ஒரு பொண்ணு, எல்லாம் பொண்ணை பார்த்து வீட்டில் பொண்ணு இல்லைன்னா சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாவது இருக்க வேண்டாமாம்பாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு பொண்ணு இருந்ததுனால தான் எனக்கு அன்பாருடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் புலம்பவும் இந்த குடும்பத்தை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளையே சபிப்பதற்கும் காரணமாக இருந்து விட்டார்கள். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இந்த தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த பெண் புறப்பட்டாள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள். ஏன்னா லேயாளுக்கு பிறந்தது யாரு? இந்த தீனாள். தீனாளுங்கிறது டயானா நம்ம சொல்லிக்கிறோம்ல. இந்த தீனாள் யார் பெற்றது? லேயாள் பெற்ற குமாரத்தி. தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். முதல்ல போனது என்னமோ அவன் என்ன செஞ்சா, அது வரைக்கும் வெளியே போயிருக்க மாட்டா போல. எனக்கு அன்பாருடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதான் பெரிய விளையாட ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு போட மாட்டாங்க, படிக்க கூட போட மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளவோ முன்னேற்றம். ஒரு பக்கம் பெண் கல்விக்கு முன்னேற்றம். இன்றைக்கி பாருங்கள், பெண்களுக்குன்னே தனி கல்லூரிகள். பாளையங்கோட்டையில் போனாலும் எஸ்டிசி இருக்கா இல்லையா, சாரா டக்கர். இது ஒரு பெண், எங்கோ இருக்கிற பெண்ணு, கால் இல்லாத பெண்ணுக்கு கிடைத்த தரிசனத்தினால் உருவானது. ஏன்னா இங்கிலாந்து தேசத்தை ஒரு பெண், அவள் பேர் சாராள். அவளுக்கு காலும் கையும் தான் 2 காலும் விளங்காத பெண், கை மட்டும்தான் செயல்பட்டுச்சு. அவள் ஒரு ஊனமுற்ற சைக்கிளை வச்சு இப்படி சுற்றி சுற்றி தான் போய்கிட்டு இருப்பாள். ஒரு நாள் அந்த தேசத்தில் யாரோ அவளுக்கு சொல்லிட்டாங்க, ஏம்மா நீ கால் இல்லைன்னு கவலைப்படுறம்மா, நல்லா படிச்சிருக்க, நல்ல அறிவு இருக்குது, அழகு இருக்குது, ஞானம் இருக்குது. ஆனால் இந்திய தேசத்தில் 2 கால் இருக்குது, கை இருக்குது, கண் இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் படிக்க முடியலம்மா. ஏன்? பெண்களை விட மாட்டேன்றாங்கம்மா. பெண் பிள்ளைன்னா உடனே அடுப்பூதத்தான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. யாரோ ஒன்று சொன்னாங்க. அவள் உடனே தாகம் கொண்டு தனக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை எண்ணாமல் தெரு தெருவாக போய் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாடி, யாராவது கொடுக்க வந்தால் ஒரு பாக்ஸை கட்டி இதில் போடுங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அனுப்பி, அதனால் உருவாக்கப்பட்டது சாரா டக்கர். மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ so many female collectors, so many doctors, not only that, so many professors. Easily you can able to see all over the world. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் அந்த காலத்தில் பொண்ணாக இருந்தால் என்ன செய்கிறாங்க, அவ்வளோதான், 8 கூட படிக்க போட மாட்டாங்க. பெண் கல்வியை குறித்து அதனால தான் பாரதி கூட நான் பாடினான். என்ன பாடினாரு? தலைவாணி பூச்சூடி முல்லை, தலைவாணி பூச்சூடி முல்லை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை, தலைவாணி பூச்சூடி முல்லை. சிலையை போலே நன்கு நின்றாய், சிலையை போலே நன்கு நின்றாய், நீயும் சிந்தாத கண்ணீரையே சிந்துகின்றாய், சிந்தாத கண்ணீரையே சிந்துகின்றாய், தலைவாணி பூச்சூடி முல்லை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை, தலைவாணி பூச்சூடி முல்லை. மலைவாழை அல்லவோ கல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்டு வா போயல் புதல்வி, வாயார உண்டு வா போயல் புதல்வி, தலைவாணி பூச்சூடி முல்லை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை, தலைவாணி பூச்சூடி முல்லை. கடிகாரம் ஓடும் பொல் போடு,
கடிகாரம் ஓடு முன்னோடு எந்தல் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு தலைவாரி பூச்சோடி முல்லை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாடு நன்மை தலைவாரி பூச்சோடி முல்லை சிலையை போலே நல்கு நின்றாய் சிலையை போலே நல்கு நின்றாய் நீயும் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் தலைவாரி பூச்சோடி முல்லை. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகும்போது அழுகு பார்த்துருக்கீங்களா? அதான் கேட்குறார், சிலையை போல் ஏனங்கு நின்றாய். பள்ளிக்கூடம் போக மாட்டேன் ஏன் நிற்கிற? சிந்தாத கண்ணீர் என்னத்துக்கு கொண்டே போக சொல்ல போகிறோம்? படிக்கிறதான போச்ச. சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? கல்வியை எதுக்கு ஒப்பிட்டு பாடினார்? மலை வாழை அல்லவோ. வாழையிலேயே நல்லது எது? மலை வாழை. சொல்லுவாங்கள்ல மலைப்பழம். மலை வாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்டு வா போயன் புதல்வி. ஏன்னா ஒரு காலத்தில் பொண்ணுக்கு என்ன செய்ய மாட்டான், புருஷன் செத்தா கூட உடன்கட்டை ஏற்றுற காலம் நம்ம நாட்டில் தான் இருந்துச்சு. புருஷன் செத்தா அவனை தூக்கி என்ன செய்வாங்க, நீயும் போய் கீழே ஓட்டு தூக்கி போட்டுருவான். ஆனால் மனைவி செத்தா புருஷன் என்ன செய்ய மாட்டான், உள்ளே போக மாட்டான். ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி போன்றவர்களெல்லாம், ஏன் வில்லியம் கேரி கூட அதுக்கு பாடுபட்டவர். எனக்கு அன்பானவர்களே, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த எத்தனையோ பேர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, தீனாள் அந்த வீட்டுக்கே கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒன்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு நாள் அவள் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு புறப்பட்டாள். தீனாள் வீட்டை விட்டு போனாள். அதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு அப்பா அம்மாட்ட சொல்லாமல் போயிடுறீங்க. தயவு செய்து அப்படி போகாதீங்க. ஒரு நாள் அங்கே போய் உட்காந்துட்டு யோசிப்பீங்க. யாரை மாதிரி? இளையகுமாரனை மாதிரி. இளையகுமாரன் எப்படி போய் யோசிச்சான்? எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட எப்படி சாப்பிட்றான், ஆனால் எனக்கு இங்கே இல்லாமல் என்ன பாடுபடுறேன். எங்கள் அம்மா கொண்டாந்து படுக்கையிலேயே எந்திரடி காப்பி குடிச்சிட்டு படுறீம்பாங்களே. இப்போ என்னை கேட்கக்கூட ஆள் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. அம்மா அப்பா பார்த்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் விசாரித்து உனக்கு ஏற்றதை தான் செய்வான். தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி இந்த உலகத்தின் தகப்பனை நல்லதை செய்ய அறிஞ்சிருக்காருன்னா பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் அதை விட நமக்கு நன்மையானத்தான் தருவார், தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். இந்த தீனாள் ஒரு நாள் ஆசைப்பட்டா, இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பிரயோஜனம், போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் போனா. வாசிங்க. அப்படி சுற்றி பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரன் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய அந்த தேசத்தினுடைய பிரபு சீகேம். இந்த சீகேமுக்கு தான் அங்கே யோசேப்பும் வந்தபோது சிக்கல்ல விழுந்தான். இந்த சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளை உடனே கொண்டுட்டு போய் அவளோட சயனித்து. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எனக்கு இன்னைக்கு அன்னைக்கே நடந்துருக்கு. நாம் நினச்சிக்கிறோம் இப்போ தான் கண்டதும் காதலா அப்படிங்கிறோம். அன்னைக்கும் கண்டவுடனே காதல் வந்திருக்கு. காதல் மட்டும் இல்லை, மோதலும் வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு? எப்பா இப்படி இருந்துராத. ஏன்னா 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிற, இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? நீ இப்படி வாழ்ந்துடாதப்பா, இதெல்லாம் அறிஞ்சு ஞானத்தோட வாழ வேண்டிய முறைப்படி வாழு. ஏன்னா இயேசு வாழ வைக்கிற தெய்வம். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி, ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே
இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஐயா தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வாழ வைக்கிற தெய்வம் ஐயா. அவர் வாழ வைப்பார் ஏற்ற காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். அவசரப்பட்டு போயிடக்கூடாது. தீனாள் வீட்டை விட்டு தான் போனான். உடனே ஒருத்தன் பார்த்தா அவளை கொண்டுட்டு போய் அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான், கெடுத்து போட்டான். இந்த செய்தி யாக்கோபனுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச போதுதான் சொல்லுவாங்கல்ல, ஏன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க, போய் அவங்களோட யுத்தம் பண்ணி என்ன பண்ணாங்க, தந்திரமா யுத்தம் பண்ண தப்பு இல்லை, தந்திரமா செஞ்சு அநேகரை கொன்று போட்டாங்க, ஆண்களை கொன்று போட்டாங்க. இந்த கொன்று போட்டது யாரு? சிமியோனும் லேவி தான். தங்களுடைய பட்டயத்தை எடுத்துட்டு போய் கொன்று விட்டான். இதை கேள்விப்பட்ட யாக்கோபு சாக போகிற நேரத்தில் கூட அதை மறக்கலை. அப்படியே ஞாபகம் வச்சிருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வரவேன். இந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னான், 7 சாபங்களை இவர்கள் மேல் சொன்னான். ஆனால் அந்த 7 சாபமும் யார் மேலே போச்சு தெரியுமா? சிமியோன் மேலே வரல. யார் மேலே போச்சு? லேவி கோத்திரத்து மேலே, லேவி புத்திரன் மேலே தான் போச்சு. ஆனால் அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். வருகிற செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? தொடையில்லாமல் இந்த நிகழ்ச்சி வரணும், அதற்கான பண தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, 2 சபை எங்களுக்கு உண்டு. மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் உண்டு. எப்போவா வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். நீங்களும் வந்து தாராளமாக ஆராதனையில் கலந்துக்கலாம். ஆனால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால், உங்களுக்கு அன்பானோட இழந்த நினைவு நாட்களில் ஏதாவது நன்மை செய்யணும்னு நீங்கள் விரும்பினா எப்படி பிரதர் செய்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்களும் வந்து கலந்துக்கலாமா? தாராளமாக. உங்களுக்கு நேரம் இருந்தால் தாராளமாக வாங்க, என்னை ஃபோன் பண்ணுங்கள். நானே வந்து கூட உங்களை கூட்டிகிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வரேன். நீங்களும் கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானே எத்தனையோ கட்டுமான பணிகள் இருக்கிறது. ஏன்னா சகோதரிகள் வயதான பார்வையானவங்களை யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு அறை கட்ட முற்பட்டு வருகிறோம். இதற்கான தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க ஜெபம் பண்ணுங்க. வாரம் இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 5000 வேனுக்கு குறையாமல் செலவழிக்கிறோம். ஆண்டவர் எங்கிருந்தாவது நியாயமான தேவைக்கு ஒருத்தரை எழுப்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே என்கிட்ட சொல்லலாம். ஐயா, ஒருவேளை நாங்கள் உதவி பண்ணலாம், எங்களுக்கு கணக்கு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. அதற்கான வழிமுறைகள் சொல்கிறேன். நீங்களும் அது வழியாக வந்தால் அந்த பலனும் உண்டு. தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸிலே தாராளமாக அக்கௌண்ட் நம்பரை சொல்லி நீங்கள் பணம் கட்டலாம். ஏன்னா நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய அருமையான திட்டத்தை வச்சுருக்கா. போஸ்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று துவக்கியே இருக்காங்க. இதை சொல்லியே கேளுங்க. போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு 36 35 38 89 63 இந்த நம்பரை
எழுதி வச்சு திரும்ப சொல்ல 36 35 38 89 63 இந்த நம்பர் ஆர் அகஸ்டின்னே இருக்கும். நீங்கள் தாராளமாக அது வழியாக அங்கேயே ஃபார்ம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த அக்கௌண்ட் வழியாக கட்டினாலும் தாராளமாக இங்கே வந்து சேர்ந்துடும். எனக்கு அன்பானுளே, இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே, வானமும் பூமியும் மாறினாலும் வாக்கு மாறாத தெய்வமே, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவரே, யார் யார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் தீமை செய்தாலும் என் தேவன் அதை நன்மையாய் மாற்றி ஆறுதல் படுத்துகிறவரே, இன்னைக்கு சில வேளை ஏதோ அறியாமல் செஞ்ச தீமையை கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் அதில் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு தடவை தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆனால் திரும்ப 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 சொல்லி என்னை காயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தான் செய்தது தீமை என்று உணர்ந்தாலே அதுக்கு மன்னிப்பு உண்டு. இளையகுமாரன் உணர்ந்தானே, ஐயோ தகப்பனே உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நானே, அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது உண்மையானால் நிச்சயமா ஆண்டவர் மன்னிப்பார். மனுஷன் தான் ஞாபகம் வச்சிருப்பான். அப்படி சொல்லி 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 வேதனைப்படுத்துறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கா சொல்றேன், நீங்க செஞ்ச தீமையை நீங்க யாருக்கு விரோதமா செஞ்சீங்களோ அவர்களுக்கே அதை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அறியாம செய்த காலங்களை காணாதவர் என்று சொல்லி இருக்கிறதே என்ன மன்னிங்கன்னு மட்டும் ஒப்புரவாங்க. சிமியோன் அப்படித்தான் ஒருவேளை ஒப்புரவாயிருக்கலாம். அப்படி ஒப்புரவானதுனால தான் சிமியோன் மேல எந்த பாதம் வரலன்னா லேவி மேல அத்தனை சாபங்களும் வந்தது. இன்றைக்கு சொல்லி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற என் அக்கிரமங்களை மன்னியும், தாவீது ஜெபித்தானே என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், கர்த்தர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அறிக்கையிட்டார். அவர் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டபடி ஒவ்வொருக்கும் மன்னியும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கமான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை இல்லாம கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடிப்பழக்கத்தில் ஐயோ என் புருஷன் மாறுவானா, என் பிள்ளை மாறுவாரா என்று ஒவ்வொரு நாளும் கதறிக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.